ஒன்றுமில்லை. அதாவது அந்த ஒரு நாளிலே பூமாதேவிக்கு வாக்கிட்டு விட்டேன். பூமி பாகம் திருக்கிறேன். ஆனால் பூமி பாகம் திருப்பதற்கு இதுவரை எனக்கு ஒரு யோசனை தோணவில்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் என்ன செய்யலாம் யோசனை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக முகம் மாட்டத்தோடு இருக்கின்றேன். தேவேந்திரா, நான் சொல்லுபடி செய்தா உனக்கு கேட்டு விடை கிடைத்துவிடும். நீங்க சொல்லுவதை கேட்ட எனக்கு கேட்டு விடை கிடைத்து விடுவா? கண்டிப்பா கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும்? அதாவது தேவ சபை கூட்டி தேவர்களும் முனிவர்களும் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து தேவ சபை கூடினா பெரியோர்கள் வந்தா நீ கேட்ட விடைக்கு கிடைக்கும். அப்படியா? தேவேந்திரன் தேவசபை கூட்டிருக்கின்றார். அனைவரும் சேர்ந்து அதாவது கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிகிறதா? அனைவருக்கும் உங்கள் சொல்படியே அனைவரும் தேவசபை கூட்டினா இதுக்கு ஒரு யோசனை கொடுத்துக்கிறோம். கண்டிப்பா வந்த வேலை மிக சுலமா முடித்து விட்டது. கலக்கரா தேவசபை கூட்ட வேண்டும் என்று சொன்னோடனே தேவேந்திரன் அனைவருக்கு லிகிதம் கொடுத்து தேவசபை அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும் என்று அனைவருக்கு லிகிதம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது பின்தொடர்ந்து பார்க்க வேண்டும். என்னதான் நடக்கிறது தேவசபையில் என்று பார்க்க வேண்டும். ஆமா, நீ யாரு? கலக்கார கம்யூனிட்டி. அதான் கடவுள் பாதிச்சு இந்த உலகத்திற்கெல்லாம் காட்சி கொடுத்து வருகின்றேன். அப்படி இருக்க அருகாமல் இருக்கக்கூடிய தோழர்கள் யாரா இங்க கிளவன வேடாங்க ஏண்டா கடா ஏண்டா வரலையா அருகாமல் இருக்கக்கூடியவர் ஏண்டா காத்தால
பொண்ணு மாலை போட்டாக்கா பால் வச்சிருப்பாங்க மாலை பால் வச்சிருப்பாங்க பால் வச்சிருக்காங்க உன் கையில போட்டு வச்சுக்கோ போட்டு பால் வச்சு செத்து போன ஆமா ஆனா ஏகத்து போட்டு சோதனை பாக்குறேன் சரி அப்படியே கண்டம் ஏண்டா ஆதி தினமும் உலகத்துக்கு ஒளி கொடுக்க சூரிய பகவான் அப்பெருக்கும்போது அருகாமல் இருக்கக்கூடிய அவனை சந்திக்க வேண்டும் ஏனென்றால் ஆதி தினமும் ரத்த செல்வது அவனுடைய வழக்கம் நான் ரத்தத்தை ஏந்தி உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டும் சென்று அவனை சந்திக்க வேண்டும் புறப்பட்டு வாடா என்று சொல்லக்கூடிய சூரிய தேவனுக்கு ரத சாரதியாக அருணன் என்ற பெயர் வைத்து அங்க மூலமற்றவனாக அனைதினமும் சூரிய தேவனுக்கு ரதத்தை செலுத்துவது வழக்கம். அப்படி இருக்கின்ற பொழுது இன்று சூரிய தேவனுக்கு நான் ரதத்தை செலுத்தி இன்று உலகெல்லாம் ஒளி கிடக்க வேண்டும். ஆண்டவா சூரிய தேவா அருணா அருணா வர வேண்டும் வர வேண்டும் அருணா ஏன் காலத்தாமதம் வர வேண்டுமே வந்தனம் தந்தனம் நீ வந்ததே என் பாக்கியம் இந்த அருணன் உன் பாதத்தை பணிகிறேன். சுகமான நலமோடு வாங்கியிருப்பாய். உன்னுடைய வேலை என்ன? அடிதினமும் உனக்கு ரத்தை செலுத்துவது வழக்கம். வேலை என்ன? அதாவது இந்த உலகுக்கு ஒளி கொடுக்கின்ற வேலை உனது. அப்படி இருக்கும்போது நீ ரத்தை போட்டு நான் உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டும். நீ ரதத்தில் ஏறி அமருங்கள். நான் இப்பொழுது அப்படியே அமர்ந்திருக்கிறேன். அருணா என்ன இது? ரதத்தை செலுத்தும் போது நிறுத்தங்கள் வருகின்றன. யார் அது? புரியதேவா? இதோ வருகின்றவன் யார் என்று நான் விசாரிக்கின்றேன். சரி அப்பே யார்? நீ எங்கிருந்து வருகின்றாய்? அதாவது தேவலோகத்தில் தேவேந்திரன் லிகிதம் செய்றாருங்க. என்ன? தேவலோகத்தில் இருந்து தேவேந்திர பூபதி உன்னிடத்திலே லிகிதம் படித்து கொண்டிருக்கிறார். அது என்ன எழுதி படித்து பார். அந்த லிகிதத்தில் என்ன எழுதியிருக்கின்றது படித்து பார். படித்து பார்க்கலாம். நீங்களே படிங்க. ஏண்டா? எனக்கு படிக்கிறேன். அன்னைக்கு தெரியாது ஏண்டா வரீங்க? அருளா அது என்ன என்று எனக்கவா படித்து காட்டு. புரியதேவா? இது உங்களுக்கு விளங்கும்படி அந்த அதாவது தேவலோக பூபதி தேவேந்திர இந்த மலையில உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். படித்து காட்டு. எப்படி என்றால் எப்படி? அதாவது உலகுக்கு ஒளி கொடுக்கின்ற சூரிய தேவனுக்கு தேவலோகத்தை ஆண்டு வரும் தேவேந்திர பூபதி எழுதுகின்ற மடல் என்னவென்றால், அதாவது தேவலோகத்தில் ஏற்படுகின்ற குழப்பத்திற்கு
12 ஆண்டுக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம். அப்படி 12 ஆலகுடி முடிந்து இப்போது தேவசபை கூட இருக்கின்றது. ஆகையினாலே சக தேவர்களும் முனிவர்களும் அந்த தேவசபையிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அதிலே உலகுக்கு ஒளி கொடுக்க வேண்டிய சூரிய தேவன் தாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். இப்படிக்கு தேவலோக பூபதி தேவேந்திரன். இப்போது அறிந்துவிட்டதா செய்தி என்னவென்று தெரிந்துவிட்டது. இப்போது புறப்படுங்கள். தேவேந்திரன் உங்களுக்கு லிகிதம் அனுப்பியிருக்கின்றார். தேவலோக சபை கலந்து கொள்ள வேண்டும். செல்ல வார்த்தை வைத்து விட்டார். எத்தனை ஆண்டு ஆளுகள் முழுதும் எனக்கு லிகிதம் கொடுத்திருக்கின்றார். ஒரு நேரம் அவரால் சந்திக்க முடியவில்லை. அந்த சபையில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்போது கலந்து கொள்ள முடியும். இப்போது கலந்து கொள்ள செல்லலாம் என்றால் இப்போது சென்று விட்டால் இந்த உலகத்திற்கு எப்படி காட்சி கொடுக்க முடியும்? அப்படி அவன் சென்று விட்டால் உலகம் இருட்டாகிவிடும். நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. சூரியதேவா, அந்த தேவதை இருக்கின்றாரே, அந்த தேவலோகத்துக்கெல்லாம் அரசன். அத்தவன் ஆணையை மீறினால் நமக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிடும். அங்க சென்று விட்டால் உலகத்திற்கு காட்சி கொடுக்க முடியாது. அப்படி அங்கு சென்று விட்டால் உலகமே இருட்டாகிவிடும். அப்படி யார் காட்சி கொடுப்பது? இந்த உலகத்திற்கு ஒளி கொடுப்பது எப்படி? செல்ல முடியாது, செல்ல முடியாது. சூரியதேவா, நீங்கள் சென்று விட்டால் இந்த உலகமே இருள்மயமாகி கடமையிலே ஒரு நாள் தவறக்கூடாது. அப்படி என்றால் நீங்கள் தேவ சோதனையிலே கலந்து கொள்ள முடியாது. அப்படி முடியாது என்றால் தாங்களால் அது இயலவில்லை என்றால் உங்கள் சார்பாக தேவலோக சபைக்கு நான் சென்று உங்களுக்கு தேவையான மாலை மரியாதை அனைத்தையும் பெற்று தருகிறேன். நான் சென்று வருவதற்காக தாங்கள் விடை கொடுத்தால் அருணா, என்ன வார்த்தை உரைத்து விட்டா? நீ எங்க செல்ல போகிறாயா? அந்த தேவதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்டவன் சுவாமி? தலைவன் என்று ஆணும் பிடித்தவன். பெண்களை தான் காத்து கொடுப்பான். பெண்களை தான் சந்தித்து அவர்கள் உலகமா இருப்பவன். அப்படி இருக்கும் பொழுது நீயும் அங்க உணவற்றவன். யார் வந்தாலும் அவன் மதிப்பு தராதவன். ஆமா, அங்க குறைந்திருக்கிறான். அங்க குறைந்திருக்கிறான் சென்றால் உனக்கு கண்டிப்பாக மதிப்பு கிடையாது. மரியாதை கொடுக்க மாட்டார்கள். எனக்கு மரியாதை போய்விடும். ஆகினால் சொல்கின்றேன். என்னுடைய வார்த்தை கேள். அங்க செல்ல வேண்டாம். நீ சென்று உனக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டான். ஏனென்றால் ஆணு பிடித்தவன் தலைவன் என்று நான் அங்க மூலமுற்றிருக்கின்றேன். ஆகையினாலே அவன் தகுந்தவனுக்கே அவன் மரியாதை கொடுப்பது. அங்க மூலமுற்ற என்னை பார்த்தா ஏழை கொடுத்தவான், அவமானப்படுத்துவான். ஆகையாலே நீ செல்ல வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் உரைக்கின்றேன். குருதேவா, எனக்கு அப்படி ஒரு அவமானம் நேராது. நான் சொல்வதை கேளுங்கள். என்னை அனுப்புங்கள். உங்களுக்கு மாலை மரியாதை அனைத்தையும் வார்த்தை கேட்காமல் நான் போகிறேன் என்று எண்ணிட்டு வந்துட்டு கேட்கிறாய். ஆனால் அங்கே சென்றால் மாலை மரியாதை வந்தால் என்னுடைய முகத்தை முழிக்க வேண்டும். இல்லை என்றால் என் முகத்தை முழிக்க கூடாது. அதற்கு சம்மதம் வந்தால் சென்று வா. அப்படி ஒரு அவமானம் ஏற்படாது. நான் சென்ற அந்த தேவசோத சபையை கலந்து கொண்டு வெற்றியோடு மாலை மரியாதையோடு உன்னை வந்து சந்திக்கின்றேன். சரி, சற்று வா. இப்ப செல்கின்ற தேவலோகம் சென்று மாலையோடு மாலை மரியாதை வந்து சென்று சொல்லி விட்டான். ஆனால் அவன் வருகின்றானா இல்லை வராமல் இருக்கின்றான் பார்க்க வேண்டும். புறப்பட்டு எஜமானாக விளங்கக்கூடிய சூரிய தேவன் அந்த தேவ சபையிலே கலந்து கொள்ள வேண்டாம். அங்கு கலந்து கொள்ள சென்றால் நீயோ அங்க மூனவற்றவன். அந்த தேவேந்திரன் இருமாப்பு கொண்டவன். அவனால் உனக்கு அவமானம் ஏற்படும். நான் சொல்வதை கேள் என்று என்னை தடுத்தார். இல்லை, அப்படி ஒரு அவமானம் ஏறாது. நான் சென்று வெற்றியோடு மாலையோடு மரியாதையும் பெற்று வந்து தாங்கள் கலடியிலே பழிக்கின்றேன் என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன். ஆனால் இந்த அங்க மூனற்ற உடலோடு நான் எப்போது தேவசபையில் கொள்வது? அந்த தேவசபைக்கு செல்வதற்கு முன்னாலே அந்த தேவசபையே கூடி முடிந்தோடும் போல் தெரிகின்றது. ஒருவேளை வர வேண்டும். அருணா, கதிரவனுக்கு ரதசாரியாக இருக்க வேண்டியவன் உண்மைதான். பகலவன் பருதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானோடு சென்று உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டியவன். ஏன் இப்படி தன்னும் தனிமையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? மன வருத்தம் என்ன? நாரதமுனிவரே, அதாவது 12 ஆண்டுக்கு ஒருமுறை தேவசபை கூடுவதே வழக்கம். அந்த வழக்கத்திலே அந்த சபையிலே அனைத்து தேவர்களும் முனிவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முனிவர்கள் அனைவரும்
கலந்து கொள்வார்கள். கலந்து கொள்வார்கள். அதிலே உலகுக்கு ஒளி கொடுக்கின்ற எனது எஜமான விளங்கிற சூரிய தேவனுக்கும் லிகிதம் வந்தது. லிகிதம் வந்து விட்டது. ஆமாம். பிறகு என்ன? சூரிய தேவா, நீங்கள் சென்று தேவ சபையிலே கலந்து கொள்கின்ற கூறிய பொழுது நான் கடமையிலே ஒரு நாளும் தவறக்கூடாது. இந்த உலகுக்கு ஒளி கொடுக்க வேண்டும். உலகெங்கும் ஒளி கொடுக்கும் ஆண்டவன் ஆகையால் என் கடமையை விட்டு விட்டார். உலகமே இருள் வடிவு கிடைக்கணும். என்னால் முடியாது என்று தெரிவித்து விட்டார். ஆகையாலே உங்கள் சார்பாக நான் தேவலோக சபையிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்று மாட மரியாதையோடு உன்னை வந்து சந்திக்கின்றேன். நாராயணா, வேடிக்கை மிகுந்த உலகம். ஆமா, தேவ சபையிலே எனது எஜமான் நீ செல்ல வேண்டாம் அங்கு சென்றால் உனக்கு அவமானம் ஏற்படும். அப்படி அவமானம் ஏற்பட்டால் என் முகத்திலே விழிக்க கூடாது, என்னிடம் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார். நான் வெற்றியோடு வருகின்றேன் என்று வந்துவிட்டேன் வீரப்போடு. ஆனால் இந்த அங்க உடலோடு நான் எப்படி தேவலோக சபையில் கலந்து கொள்வேன், என்ன செய்வேன் என்று ஒரு வேலை சபையிலே மாலையோடு மரியாதை கிடைத்தால் மட்டும் என்னை வந்து பார். இல்லை என்று சொன்னால் என் முகத்திலே அதற்காக நான் எப்படி தேவலோக சபையில் கலந்து கொள்வது? இந்த அங்க உணவற்று சென்றால் ஒருவேளை அந்த சாமி சொல்லியது போல எனக்கு அவமானம் ஏற்படுமா? ஒன்றுமே புரியவில்லை. நான் என்ன செய்வது என்று உன் கலக்க வேண்டாம். நான் சொல்லபடி சென்றால் எப்படி மாலையும் மரியாதை கண்டிப்பாக என்ன நீங்கள் கூறியபடி சென்றால் எனக்கு அவமானம் ஏற்படாமல் மாலை மரியாதை செல்வேன் என்றால் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வழியை என்று சொன்னால் தேவலோகத்திலே தேவேந்திரனோ, அதாவது பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உண்மைதான். ஆமா, நீ அங்கம் குறைவுற்றவன். உண்மைதான். ஆகையால் நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன் தாய் நீ பிறந்த பொழுதே அதி திதி என்று சொல்லக்கூடிய உன் 2 தாய்களும் சிறிய தாய் கருவுற்று குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அந்த சமயத்திலே திதி என்று சொல்லக்கூடிய தாய் தங்கை திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுவிட்டார். நமக்கு பிள்ளை பெறாத மலடி என்று பட்டம் கொடுத்து சொல்லி குறை மாதமாக இருக்கும் பொழுது உன்னை பெற்றெடுக்க வேண்டும் என்று கருமுட்டை உடைத்து உன்னை குழந்தையாக பெற்றெடுத்து விட்டார். அதாவது குறை பிரசவம் சொல்லுவாங்க. குறை மாதத்திலே உன்னை பெற்றெடுத்தால் அங்கும் குறைவாக பிறந்து விட்டார். தாய் உனக்கு என்ன வரமளித்தார்? எந்த நேரத்திலே எப்போது வேண்டுமாம் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் திறமை உன்னிடம் இருக்கிற என்று பணத்தை கொடுத்து விட்டார். நான் சொல்லுபடி நீ இப்போது ஒரு பெண்ணாக உருவெடுத்து நினைத்த பொழுது நினைத்த உருவம் எடுக்கும்படி என் தாய் அருவாளத்திருக்கின்றார் சிறு வயதிலே. அதை நினைவூட்டுகிறார். இப்போது ஒரு பெண்ணாக உருவெடுத்து வந்தால் அங்கு சென்றால் கண்டிப்பாக மாலை உனக்கு கிடைக்கும். எப்படி அழகாக பெண்ணாக உருமாறி அந்த தேவலோகம் சென்றால் தேவேந்திரன் கண்டிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கண்டிப்பாக உங்கள் காலை காட்டுங்கள். எனக்கு அவமானம் ஏற்பட போவதை நினைத்துக் கொண்டிருந்தேன். வெற்றியோடு எனது சாமி சூரிய பகவானை சந்திக்கின்றேன். நீங்கள் கூறியது போல இப்பொழுதே பெண்ணுருவம் எடுத்து வருகின்றேன். நீ எடுக்க போ பெண்ணுருவத்தை நானும் பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிறீர்களா? இங்கே இரு, இங்கே இப்பொழுதே பெண்ணுருவம் எடுத்து வருகின்றேன். கண்டிப்பா என் அழகை பார்த்து நீ எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாம். சென்று வா, சென்று வா. எப்படியோ வந்த வேலை செலவா அவன் கூட மாந்த போட்டுமா. நாராயணா நாராயணா, அழகான பெண்ணு அருணா. எவ்வளவு அழகு! ஆஹா, உன்னை பார்த்தவுடனே என் சிந்தனைக்குள் எப்படி இருக்கிறது? சற்று ஒரு நொடி பொழுதிலே அருணாக இருந்த ஒரு பெண்ணாக வா என்று சொன்னவுடனே அழகாக தோற்றத்தோடு ஒரு பெண்ணாக வளர்ந்து வந்து விட்டாய். நீ நினைத்தபடி எப்பொழுது உருவத்தை மாற்றிக்கொண்டாயோ இன்று முதல் உன்னுடைய பேர் தெரியுமா? நீல நிற கண்ணி. நீல நிற கண்ணி என்ற பெயரோடு இப்போ இந்த உருவத்தோடு நீ செல்லலாம் தேவலோகம். அப்படியா? ஆமா, மாபெரும் தேவ சபையிலே நானும் கலந்து கொள்ள போகின்றேன். நீங்களும் தேவருக்கு முனிவருக்கு அனைவருக்கும் அழைப்பு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக நான் உனக்கு அறியாமல் இருக்கின்றேன். பயம் வேண்டாம். கண்டிப்பாக மாலை உனக்குத்தான். அப்படி ஆகட்டும். சென்று வா, சென்று வா. எப்படியோ வந்த வேலை சுலபமாக முடிந்து விட்டது. அருணன் பெண்ணாக உருவெடுத்து நீல கண்ணியாக சென்று கொண்டிருக்கிறான். என்ன நடக்கிறது பின்தொடர்ந்தே பார்க்க வேண்டும். நமோ நாராயண, ஹரி ஹரி ஹரி, நமோ நாராயண.
10 முடி அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இதோ வந்து விட்டார்கள். தேவேந்திரா, எப்படியோ தேவர்கள் அனைவரும் வந்து விட்டார்கள். முனிவர்களும் வந்து விட்டார்கள். யாதொரு குறைபாடு இல்லை. தேவசபையை கூட்டிருக்கிறது. டேய், தேவர்களும் முனிவர்களும் வந்து விட்டார்கள். தேவர்களும் வந்து வந்துவிட்டார்கள். விட்டார்கள். தேவசபை கூடி விட்டது. தேவசபை கூடி விட்டது. நடக்க வேண்டியதுடா. டேய், ரம்பை ஊர்வசி மேலே என்று நாட்டி மாதிரி ஆடுவீர்கள். தேவரெல்லாம் கொஞ்சம் கண்ணுக்கு ஒரு மணி ஆகும் போது 4 மணி நேரம். பார்த்தாயா, தேவேந்திரன் எப்போதும் தேவசபை கூட்டுவது வழக்கம். இப்படி ஒன்றும் தெரியாமல் ஒரு பெண்ணை பார்த்தே தன்னையும் மறந்து போய் விடுவது வழக்கம். பார்த்தாயா, இத்தோடு தேவசபை கலையிட்டும். ஒரு சபை தேவசபையா? தேவசபையே சென்று விட்டார். ஆகையால் தேவசபை இப்பொழுது கலையிட்டும். இவ்வளவு அழகு நிறத்திற்கு பெண்ணை இப்போதான் தேவசனையை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பெண்ணே, ஓடாதே, ஓடாதே, ஓடாதே. பெண்ணே, உன் பெயர் என்ன? புதுமையாக இருக்கின்றாய். இதுவரை என் கண்ணிலே தென்படவில்லை. இப்போதான் தென்பட்டு விட்டிருக்கின்றாய். எதுக்காக? பெயர் என்ன? என்னுடைய பேர் தாங்க நீலநேர் கண்ணி. நீலநேர் கண்ணி, புதுமையாக இருக்கின்றாய், அழகாக இருக்கின்றாய், அற்புதமாக இருக்கின்றாய், மயில் போலவே இருக்கின்றாய். ஒரு வையார வண்டிக்கு வார்த்தைகளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். நீலநேர் கண்ணி, யார் தெரியுமா? நீங்க யாரு? தேவலோகத்திலே தேவேந்திர தேவருக்கெல்லாம் அதிபதி. அப்படியா? அழகை கண்ட உடனே தேவசபை நடந்து கொண்டிருக்கிறது. உன் பின்தொடர்ந்து வந்து எதற்காக பிடித்து வந்தீங்க? கட்டி பிடித்து வந்து ஒரு முத்து கொடுத்து விட்டார். ஏய், இப்போது நான் உன்னை கட்டி போட்டு நிறுத்துங்க. ஏன் நானும் கட்டி பிடிப்பதா? நீல கண்ணி, பார்த்தாயா, இவள் அழகாக இருக்கின்ற உருவம் என்னை கட்டி பிடிக்க முடியாதா? மண்ணை களவெடுத்து வந்தாய், நீ வேற கடல் போல தந்தாய். வாழத்தை பொழிகின்ற நிலவோ இந்த மோகனத்தை ஏற்படுத்த ஈசா. கைவேசி நடந்தால் போதும், இங்கே காண்கின்ற உயிர்களெல்லாம் சாகும். உன்னை மைப்பூசு கண்ணாரை அவனை கண்டி எனக்கு மறுப்போடு சித்தரித்துக் கொண்டு நீல கண்ணீர் சொல்லுவாங்க. தேவேந்திரே, பேராசக்காரன், பொம்பளைக்காரன் சொல்லிட்டு உன்னை பார்த்த உடனே தேவசபையிலே அப்படியே வழங்கி உன் பின்புறே வந்து விட்டேன். முடியாதுங்க. வாடி, முடிய முடியாது. இதோ இருந்திருக்கின்றாரே
அண்ணன் அவர்கள் அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அதாவது அவர் பிள்ளைகளும் அவர் பெண்களும் அவர் உற்றார் உறவினர்களுமே இன்று இரவு வாழை மோட்சம் தான் தேவை. மோட்சம் என்றால் காலையிலே கதிரவன் உதவிக்கு முன்பாக அவர் ஆத்மா சொர்க்கம் சேர வேண்டும். அதற்காக விட்டிருக்கின்றார்கள். தீவிர எம்ஜிஆர் ரசிகர் தெரியுமா? தெரியாதா? தெரியாது. எங்க அப்பா எம்ஜிஆர் ரசிகர். அது மட்டும் இல்ல, நாடக ரசிகர், கலா நாடக ரசிகர் அப்படின்னு போயிருக்கிறார். அதற்காக அவர் சொன்னாரு, கனவிலே வந்து அந்த நீல நீர் கண்ணி விட்டு விடாதே, கட்டி பிடிச்சு உமா உமா கொடுத்து விடு என்று. எனவே அவர் சொன்னாரா? ஆமா, கண்டிப்பாக கொடுக்க முடியாதா? முடியாதா? முடியாது. அவருக்காக அந்த மா உள்ளத்துக்காக கட்டி காவல்கள் இந்த மாலைக்கு என் கழுத்துல போட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேங்க. அதாவது அங்கே தேவசபையிலே தேவர்களும் முனிவர் காத்துக் கொண்டிருக்கிற நாட்டிய பேரை நடந்து கொண்டிருக்கிறது. என் பின் தொடர்ந்து வந்து விட்டீர்கள். இருந்தாலும் கழுத்தில் அழகான மாலை இருக்கிறது. இந்த மாலை என் கழுத்துக்கு வேண்டும் ஐயா கேட்கின்றாயா? இவ்வளத்தானே மாலத்தானே வேணும். பாட்டுக்கா இப்போதான் வாடி முடியாதா? முடியாதுங்க. முடியாதா? வாடாதே வாடாதே. எப்படியோ வரமாட்டேன் ஆச்சு. கொஞ்சம் தான் ஆச்சு. தேவரானவர் கூடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து விட்டேன். ஒரு பெண்ணை பார்த்த உடனே எப்படியே வந்து வேலை முடிந்தது. தேவசபைக்கு மீண்டும் சென்று வருகின்றேன்.
நீங்க பண்ண வேலை இப்ப என் கையில பாத்தீங்களா? நான் வேண்டாம் வேண்டாம் உனக்கு கலைகிட்டானை கட்டி இழுத்து என்னை பலாத்காரம் செய்தாயே. இப்போது ரிஷிபிண்ட ராவத்தங்காக சொல்வார்கள். அத்தன்மை போல முத்தம் கொடுத்த உடனே என் கையில் அழகான குழந்தை. இந்த பாருங்க குழந்தையா? ஆமாங்க. பாக்கியா நல்லா சிரிக்கிறியா பாக்கியா? நான் சொல்லுங்க போய் நீல கண்ணி குழந்தை பிறந்து விட்டதா? ஆமாங்க. அதாவது தேவர்கள் அதாவது ரிஷிபிண்ட ராவத்தங்க சொல்லுவாங்க. எப்படியோ ஒன்று குழந்தை பிறந்துட்டா இந்த குழந்தை பத்திரம் வச்சுக்கொண்டு அருமையான முருங்கை வரட்டுமா? வர 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 முடியவே முடியாதுங்க. என்னால வளர்க்க முடியாதுங்க. உன்னால ஆமாங்க. என்ன வேலைக்கு இருக்கு? ஒரு பொம்பளை தான் குழந்தை வளர்ப்பாங்க. என்னமா ஒரு குழந்தை வளர்ப்பதற்கு அந்த தன்மை பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. என்ன பாக்கியா? சிறு அதற்காக திருமணமே ஆகாது ஒரு குழந்தைய பெற்று பார்த்து ஏதமா பேச மாட்டார்களா? எனக்கு திருமணம் நடக்கவில்லை. இப்போது என் கையில குழந்தை இருக்கிறது. அதற்காக இப்போது எனக்கு வேண்டாம் இந்த குழந்தை கூறுகிறார். ஆமாங்க. வேண்டாம் சொல்லலாம். குழந்தை கொடுப்பது மட்டும்தான் ஆம்பளை